டே ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்ஐ மற்றும் போலீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களை நீங்கள் அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டண்டான ஜியாகிரஃபி கொஷின்ஸ், அதுவும் எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். மறக்காமல் இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், சூரிய குடும்பத்தின் மூன்றாவது கோள். சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது கோள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி புவி. செகண்ட் கொஷின், வாக்கியம் 1, புவி பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது. வாக்கியம் 2, பேரண்டத்தில் மில்லியன் கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள் உள்ளன. சரியான விடை ஆப்ஷன் ஏ, வாக்கியம் 1, 2 சரி. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 2 வாக்கியங்களுமே சரியானது. தேர்ட் கொஷின், சூரிய குடும்பம் சுமார் எத்தனை வருடங்களுக்கு முன்பு உருவானது? சூரிய குடும்பம் சுமார் எத்தனை வருடங்களுக்கு முன்பு உருவானது அப்படின்னா ஆப்ஷன் சி 4.5 பில்லியன். ஃபோர்த் கொஷின், வாக்கியம் 1, பெருவெடிப்பு என்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதின் காரணமாய் எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான்பொருட்களும் தோன்றின. இவை பேரண்டம் என அழைக்கப்படுகிறது. வாக்கியம் 2, பேரண்டத்தை அண்டம் என்றும் குறிப்பிடலாம். சரியான விடை ஆப்ஷன் ஏ, வாக்கியம் 1, 2 சரி. ஃபிஃப்த் கொஷின், வாக்கியம் 1, புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள் ஆண்ட்ரோமெடா மற்றும் மெகலனிக் கிளவுட்ஸ். வாக்கியம் 2, ஓர் ஒளியாண்டு என்பது ஒளியானது ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும். இதில் எது சரியான வாக்கியங்கள் அப்படின்னா ஆப்ஷன் சி, வாக்கியம் 1, 2 சரி. 2 வாக்கியங்களுமே சரியானது. சிக்ஸ்த் கொஷின், வாக்கியம் 1, சூரியன் ஒரு விண்மீன் ஆகும். சூரிய குடும்பத்தின் மையத்தில் சூரியன் அமைந்துள்ளது. வாக்கியம் 2, சூரியன் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆனது. இதில் வாக்கியம் 1, 2 சரி. 2 வாக்கியங்களுமே சரியானது. ஆப்ஷன் பி, வாக்கியம் 1, 2 சரி. செவன்த் கொஸ்டின், சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை. சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் டி 6000 டிகிரி செல்சியஸ். எய்த் கொஸ்டின், சூரியனுக்கு அருகில் உள்ள புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் ஆகியவை டேஸ் கோள்கள் என அழைக்கப்படுகின்றன. சூரியனுக்கு அருகில் உள்ள புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் ஆகியவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னா ஆப்ஷன் சி, புவி நிகர் கோள்கள். நைன்த் கொஸ்டின், வாக்கியம் 1, வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர பிற கோள்கள் சூரியனை எதிர்கடிகார சுற்றில், அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருகின்றன. வாக்கியம் 2, கோள்கள் தமது சுற்றுப்பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றி வருவதற்கு சூரியனின் ஈர்ப்பு விசையே காரணமாகும். இதில் 2 வாக்கியங்களுமே சரியானது. ஆப்ஷன் ஏ. 10th கொஸ்டின், செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் காணப்படுவது. செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் என்ன இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அஸ்ட்ராய்டு. 11th கொஸ்டின், எக்கோளுக்கு துணைக்கோள்கள் இல்லை. எந்த கோளுக்கு துணைக்கோள்கள் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் டி, புதன். 12th கொஸ்டின், வாக்கியம் 1, ரோமானிய கடவுள்களின் தூதுவரான மெர்க்குரியின் பெயரால் புதன் கோள் அழைக்கப்படுகிறது. வாக்கியம் 2, புதன் கோளில் வளிமண்டலம் இல்லாததால் பகல் பொழுதில் அதிக வெப்பநிலையும் இரவு பொழுதில் கடுங்குளிரும் காணப்படும். சரியான விடை ஆப்ஷன் ஏ, வாக்கியம் 1, 2 சரி. 13, அதிகாலையிலும் அந்தி பொழுதிலும் கோளை நாம் வெற்று கண்களால் காண முடியும். அதிகாலையிலும் அந்தி பொழுதிலும் எந்த கோளை நம்ம வெற்று கண்ணால் காண முடியும் அப்படின்னா ஆப்ஷன் டி, புதன். 14, புவியின் இரட்டை பிறவி. புவியின் இரட்டை பிறவி என அழைக்கப்படும் கோள் ஆப்ஷன் பி, வெள்ளி. 15, மிகவும் வெப்பமான கோள். மிகவும் வெப்பமான கோள் ஆப்ஷன் பி, வெள்ளி. 16, வெள்ளி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள ஆகும் நாட்கள். வெள்ளி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் நாட்கள் ஆப்ஷன் பி, 243 நாட்கள். 17, தன்னைத்தானே மிகவும் மெதுவாக சுற்றும் கோள். தன்னைத்தானே மிகவும் மெதுவாக சுற்றிக்கொள்ளும் கோள் எது அப்படின்னா ஆப்ஷன் சி,
வெள்ளி 18. யுரேனஸ் போன்ற கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகின்ற கோள். யுரேனஸ் போன்ற கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகின்ற கோள் எது அப்படின்னா ஆப்ஷன் டி வெள்ளி. 19. பிடிவெள்ளி மற்றும் அந்திவெள்ளி என்று அழைக்கப்படும் கோள். விடிவெள்ளி மற்றும் அந்திவெள்ளி என அழைக்கப்படும் கோள் எது அப்படின்னா ஆப்ஷன் பி வெள்ளி. 20. நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள். நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் எது அப்படின்னா ஆப்ஷன் பி வெள்ளி. 21. உயிர்கோளம் என அழைக்கப்படும் கோள். உயிர்கோளம் என அழைக்கப்படும் கோள் ஆப்ஷன் சி புவி. 22. நீலக்கோள் மற்றும் நீர்க்கோள் என அழைக்கப்படும் கோள். நீலக்கோள் மற்றும் நீர்க்கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ புவி. 23. ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள். ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் எது அப்படின்னா ஆப்ஷன் டி புவி. 24. புவியின் துருவ விட்டம். புவியோட துருவ விட்டம் எவ்வளவு அப்படின்னா ஆப்ஷன் டி 12,714 கிலோமீட்டர். 25. புவியின் நிலநடுக்கோட்டு விட்டம். புவியோட நிலநடுக்கோட்டு விட்டம் எவ்வளவு அப்படின்னா ஆப்ஷன் சி 12,756 கிலோமீட்டர். 26. புவி சூரியனை வினாடிக்கு எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. பூமி சூரியனை வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது அப்படின்னா ஆப்ஷன் டி 30 கிலோமீட்டர் வேகத்தில். 27. புவியின் ஒரே துணைக்கோள். புவியின் ஒரே துணைக்கோள் ஆப்ஷன் சி நிலா. 28. செவ்வாய் புதனுக்கு அடுத்து எத்தனையாவது சிறிய கோளாகும். செவ்வாய் புதனுக்கு அடுத்த எத்தனையாவது சிறிய கோள் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இரண்டாவது சிறிய கோள். 29. செந்நிறக்கோள். செந்நிறக்கோள் என அழைக்கப்படும் கோள் ஆப்ஷன் ஏ செவ்வாய். 30. செவ்வாய்க்கோள் சிவப்பு நிறமாக காட்சியளிக்க காரணம். செவ்வாய்க்கோள் எதனால சிவப்பு நிறமாக காட்சியளிக்கிறது அப்படின்னா அங்க இரும்பு ஆக்சைடு இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி இரும்பு ஆக்சைடு. 31. செவ்வாய் ரோமானிய போர்க்கடவுள் பெயரால் அழைக்கப்படுகிறது. செவ்வாய் ரோமானிய போர்க்கடவுள் பெயரால் அழைக்கப்படுகிறது. என்ன பெயர் அப்படின்னா ஆப்ஷன் சி மார்ஸ். 32. சிவந்த கோள். சிவந்த கோள் என்று அழைக்கப்படும் கோள் ஆப்ஷன் ஏ செவ்வாய். பொறுத்துக கோள்கள் அதோட துணைக்கோள்கள் கொடுத்துருக்காங்க. செவ்வாய் போபஸ் டீமிஸ், வியாழன் ஐயோ யூரோபா காலிஸ்டோ, யுரேனஸ் டைட்டானியா மிராண்டா ஏரியல், நெப்டியூன் டிரைட்டன். சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3, 4. 34. மங்கள்யான் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு. மங்கள்யான் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 2014. 35. சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள். சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் எது அப்படின்னா ஆப்ஷன் பி வியாழன். 36. ரோமானியர்களின் முதன்மை கடவுளான ஜூபிட்டர் பெயரால் அழைக்கப்படும் கோள். ரோமானியர்களின் முதன்மையான கடவுளான ஜூபிட்டர் பெயரால் அழைக்கப்படும் கோள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வியாழன். 37. நிலா மற்றும் வெள்ளிக்கோள்களுக்கு அடுத்ததாக விண்ணில் பிரகாசமாக தெரிவது. நிலா மற்றும் வெள்ளிக்கோள்களுக்கு அடுத்ததாக விண்ணில் பிரகாசமாக தெரிவது ஆப்ஷன் டி வியாழன். 38. தன்னைத்தானே மிகவும் வேகமாக சுற்றும் கோள். தன்னைத்தானே மிகவும் வேகமாக சுற்றும் கோள் எது அப்படின்னா ஆப்ஷன் சி வியாழன். 39. வியாழனின் வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்கள். வியாழனின் வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்கள் ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். 40. மிக அதிக துணைக்கோள்கள் கொண்ட கோள் எது. மிக அதிக துணைக்கோள் கொண்ட கோள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வியாழன். 41. கோள் மற்றும் துணைக்கோள்களின் எண்ணிக்கையை சரியாக பொறுத்துக. செவ்வாய் 2, வியாழன் 63, சனி 62, யுரேனஸ் 27, நெப்டியூன் 14.
சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2, 3, 4, 5. 42 வியாழன் துணைக்கோள்களில் பொருந்தாதது. வியாழன்ல எந்த துணைக்கோள் பொருந்தாதது அப்படின்னா யூரோபா, கனிமிடு, அயோ, காலிஸ்டோ, டிரைட்டன். சரியான விடை ஆப்ஷன் டி டிரைட்டன். 43 பொறுத்துக. வியாழன் அப்படிங்கிறது பெருங்கோள், சனி வளையங்கள் கொண்ட கோள், யுரேனஸ் உருளும் கோள், நெப்டியூன் குளிர்ந்த கோள். சரியான விடை ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. 44 சூரிய குடும்பத்தின் இரண்டாவது பெரிய கோள். சூரிய குடும்பத்தின் இரண்டாவது பெரிய கோள் ஆப்ஷன் பி சனி. 45 சனிக்கோளுடைய துணைக்கோள்களின் எண்ணிக்கை. சனிக்கோளுடைய துணைக்கோள்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் சி 62. 46 துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள். துணைக்கோள்களில் ஹைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள் எது அப்படின்னா ஆப்ஷன் பி டைட்டன். 47 யுரேனஸ் கோளினை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வில்லியம் ஹெர்ஷல் 1781. 48 தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எது அப்படின்னா ஆப்ஷன் சி யுரேனஸ். 49 சனியின் மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னா ஆப்ஷன் டி டைட்டன். 50 நீரில் மிதக்கும் கோள் ஆப்ஷன் பி சனி. டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம 50 ஜியாகிரபி கொஷின், அதுவும் எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.